எல்லாருமே அழகா ரெண்டு கைகளை கூப்பி சுவாமியை மனமுருக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்ப ஹாரத்தி சுவாமியை பத்தி நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். பெருமாள் பாண்டுரங்க பஜனையாலே வேண்டின வரங்களை தரக்கூடிய அபார கருணாமூர்த்தி பாண்டுரங்கன். இந்த கோவில்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் மூலவர் பாண்டுரங்கன். இன்றைய தினம் பூரண வெள்ளி கிரீட கவச்ச ஆபரணங்களோடு புது பட்டு வஸ்திரம் பச்சை வருடத்துல புது பட்டு கட்டிட்டு மார்புல பாருங்க ஐஸ்வர்யமான ஆபரணம் தன்னுடைய ரெண்டு கைகளை இடுப்புல வச்சிருந்து நிற்கிறார். கம்பீரமாக பாண்டுரங்கன். பக்கத்திலேயே ரகுமாரி தாயார் வேண்டின வரங்களை தரக்கூடிய அபார கருணாமூர்த்தி ருக்மணியின் மகாலட்சுமி ஸ்வரூபம். அஷ்டைஸ்வரியங்களையும் பக்தர்களாகிய நம்மளுக்காக அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. கதவுகள் எல்லாம் பிரம்மாண்டமான வெள்ளி கதவுகள் வைகுண்ட வாசல் போல. இதோ உட்புற சித்திரம் இதெல்லாம் உலகத்திலேயே முதல் முறையாக ஃபைபர் கிளாஸ் பெயிண்டிங் உடைய சித்திரம். பாண்டுரங்கன் ருக்மணி திவ்ய தம்பதிகளுடைய தரிசனம் கோடி புண்ணியம். என்னென்ன பிரார்த்தனைகளை மனசுல வேண்டி நீங்க எல்லாருமே கோவிலுக்கு வந்தீங்களோ, மாலை போட்டு விரதம் இருக்கீங்களோ, நீங்க வேண்டிய எல்லா காரியங்களும் ஜெயமாகும். இப்ப பக்தர்களாகிய உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான கைங்கரியம் காத்தல். நல்லா கவனமா கைங்க. வரக்கூடிய ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நிறைஞ்ச மார்கழி பௌர்ணமி, அதாவது ஆருத்ரா பௌர்ணமின்னு சொல்லுவோம். வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் மூலவர் பாண்டுரங்கனுக்கும் ருக்மணிக்கும் பூரண வெள்ளை நாள் அலங்காரம். கண்ணனுக்கு பிடிச்சிருக்கிறது நவநீதம். கோவில் ராஜா போல பெருமாள்